guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், குக்கிங், vlog, crochet இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்து என்னோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோவில் இந்த குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இடியாப்பம் நம்ம செய்ய போகிறோம். இடியாப்பம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம், நிறைய ஆயிலெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது கூட பன்னீர் சேர்த்து செய்யும் போது இன்னும் சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் இடியாப்பம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்னதாக போடும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துலேயும் மசாலா பரவி இருக்கும். ஸோ இந்த பன்னீர் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பன்னீரில் போடுறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பன்னீர் கூட போட்டு கோட் பண்ண போகிறோம். அது கூடவே க்ரீன் கேப்சிகம் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட கேப்சிகம் போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலாவும் யூஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல், கருவேப்பிலை கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக உளுந்து இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போல், பச்சை மிளகாய் நான் ஒரு 4-5 எடுத்துருக்கேன், காரம் இல்லாதனால அவ்வளவு இருக்குது. தக்காளி ஒரு 2 தக்காளி, இது எல்லாமே நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். நெய் அப்புறமேட்டு ஆயில் ரெண்டுமே போட போகிறோம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கடைசியாக நம்ம இடியாப்பம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேக்னேட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம பன்னீர் மேலே தூவி விட்டுட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். மினிமம் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் இதை மேக்னேட் பண்ணணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக மேக்னேட் ஆகிடுது. அடுத்தது இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக நெய் போட்டால் போதும். நெய், பட்டர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு அது கூட நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அடிக்கடி கலரை வேண்டாம், நம்ம அப்படியே விட்டெல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்செடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம இதை விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. 4 பக்கமும் நல்லா கலர் வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2த்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து குக் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் கூடவே உப்பும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் இன்றைக்கி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம இது கூட போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ சப்போஸ் ஏதாவது குக் ஆகாமல் இருந்ததுன்னா இப்போ அது குக் ஆகிடும். ஸோ இதை சுண்டுற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பன்னீர் இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இடியாப்பம் இது கூட சேர்த்துக்கலாம். இடியாப்பம் சேர்க்கும் போது இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. எல்லா இடியாப்பமும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம்.
அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கலரி விட்டுடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.